திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழாவையொட்டி நடைபெறும் யாகசாலை பூஜையில் தமிழ் ஓதுவார்களை இடம்பெறச் செய்ய வலியுறுத்தி தமிழ் வேத பாடசாலை நிர்வாகிகளுக்கும் கோவில் சிவாச்சாரியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பழமையான இக்கோயிலில் வரும் திங்களன்று திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது. இதையொட்டி நேற்று யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இந்த வைபவங்களில் தமிழ் ஓதுவார்கள் யார் யார் இருக்கிறார்கள் என அடையாளப்படுத்துமாறு கோரி யாகசாலைக்குள் செல்ல முயன்றவரை கோயில் சிவாச்சாரியர்கள் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியிலிருந்து 28,000 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்திருந்தாலும் ஒகேனக்கலில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் வைகை அணையின் நீர்மட்டம் 62 அடியை எட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1,609 கன அடியாக உள்ளது. குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக வினாடிக்கு 969 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஒன்னிப்பாளையம் எல்லை கருப்பராயர் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாதாந்திர பௌர்ணமி விழாவின் ஒரு பகுதியாக கருப்பராயர் மற்றும் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்கள் பாரம்பரிய உடை அணிந்து உற்சாகமாக நடனமாடினர். கோயிலுக்கு வந்த பக்தர்கள் இந்த நடனத்தை கண்டு களித்தனர். புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் முழு நிலவொளியில் விடிய விடிய கிரிவலம் வந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். அண்ணாமலையாரை வேண்டிக் கொண்டு 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்றனர். கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம் உள்பட அஷ்டலங்கம், திருநேர் அண்ணாமலையார் உள்ளிட்ட சன்னதிகளிலும் வழிபாடு நடத்தினர். சில பக்தர்கள் சங்கொலித்து எக்காலம் எழுப்பி கைலாய வாத்தியங்களுடன் கிரிவல பாதையில் வலம் வந்தனர். அல்லது கர்ப்பிணி பெண் திரு அண்ணாமலையே கண்ணாரமுதே ஹரஹர சிவ சிவனே கங்காதரனே லிங்கேஸ்வரனே கருணாகரனே கனகேஸ்வரனே சிவமே. அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் முடித்த பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதனால் ரயில் நிலையம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஏராளமானோர் ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் இன்று 12 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே யார்டில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறவுள்ளன. இதனால் செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி வரை ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுகிறது. கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும். ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் காட்டாங்குளத்தூரிலிருந்து கும்மிடிப்பூண்டிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன.
திருப்பதியிலிருந்து காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக சிக்மங்களூருக்கு புதிய வாராந்திர ரயில் சேவை வரும் 17ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளது. திருப்பதியிலிருந்து வாரந்தோறும் வியாழன் இரவு 9 மணிக்கு புறப்படும் விரைவு ரயில் மறுநாள் காலை 10:30 மணிக்கு சிக்மங்களூருக்கு செல்லும். மறுமார்க்கமாக சிக்மங்களூரிலிருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு புறப்படும் விரைவு ரயில் மறுநாள் காலை 7:40 மணிக்கு திருப்பதி செல்லும். சென்னையில் திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் மரண வழக்கில் தனது சகோதரிக்கு அவர் அனுப்பிய மின்னஞ்சலில் குறிப்பிட்டிருந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. சென்னை ரெட்டேரியில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தின் கருவூல மேலாளராக இருந்த ஆந்திராவைச் சேர்ந்த நவீன் உடல் பிரிட்டானியா நகரில் அவருக்கு சொந்தமான இடத்தில் கைப்பற்றப்பட்டது. முன்னதாக நவீன் தனது சகோதரிக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறார். அதில் நிறுவனத்தில் அவர் 45 கோடி ரூபாயை அபகரித்ததாகவும் 5 கோடியை திருப்பிக் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நிறுவன அதிகாரிகளான நரேஷ், முகுந்த் ஆகியோர் பணத்தை திருப்பிக் கொடுத்தாலும் சிறைக்கு செல்வாய் என மிரட்டியதாகவும் இதில் அச்சமடைந்துதான் உயிரை மாய்க்கும் முடிவை எடுத்ததாகவும் மின்னஞ்சலில் நவீன் குறிப்பிட்டுள்ளார். தனது சொத்து ஆவணங்கள், பாஸ்போர்ட், காசோலைகளை பால் நிறுவனம் வாங்கிக் கொண்டதாகவும் தன்னை சித்திரவதை செய்ததாகவும் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிட்டுள்ளார். காரைக்காலில் உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவில் காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு மாங்கனி வைத்து அமுது படையிலிடும் நிகழ்ச்சி வசந்த மண்டபத்தில் விமரிசையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். இதனிடையே கிருஷ்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை எடுத்துச் சென்று காரைக்கால் அம்மையாரை புஷ்ப பல்லக்கில் ஏற்றி வீதி உலா நடத்துவது வழக்கம். அதற்காக சீர்வரிசை எடுத்துச் சென்ற போது ஒரு சிலர் ஆலயத்தை பூட்டி சாவியை எடுத்துச் சென்றதால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் சீர்வரிசையை கோயில் முன்பு வைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியாகுமரி கடல் பகுதியில் பகவதி அம்மனுக்கு மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி பங்கேற்றார். மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கௌதமி, தமிழக பிரச்சினைகளுக்கு எடப்பாடி பழனிசாமியால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் எனவும், அதிமுக ஆட்சியின் போது நடந்த சம்பவங்களை திரைத்துறையினர் பெரிதாக்கியதாகவும், திமுக ஆட்சியில் நடந்தவற்றை பற்றி பேசவே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். திரைப்பட நடிகர் தியாகு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசனம் மேற்கொண்டார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு தினமும் பொதுமக்களும், திரை நட்சத்திரங்களும், அரசியல் தலைவர்களும் வந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் திரைப்பட நடிகர் தியாகு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டார். வயது முதிர்வின் காரணமாக நடை தளர்ந்து போனதால் உதவியாளர்கள் அவரை சக்கர நாற்காலியில் அழைத்துச் சென்றனர். திருவாரூர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் புகழ்பெற்ற ஆனி மாத தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்ற விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் நடைபெற்றது. ராஜகோபாலசாமி, ருக்மணி, சத்யபாமா சமேதராக கிருஷ்ண அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி அருகே பிரசவத்திற்காக அழைத்துச் செல்லப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் 108 ஆம்புலன்ஸிலேயே இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். ஆத்து பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேனின் மனைவி சரண்யா குமாரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். இவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். நடுவழியில் வலி அதிகரித்ததால் ஆம்புலன்ஸை நிறுத்தி ஓட்டுநர் இளைய பாரதியும் மருத்துவ உதவியாளர் துர்காதேவியும் பிரசவ சிகிச்சை அளித்தனர். அப்போது சரண்யா குமாரி இரட்டை பெண் குழந்தைகளை பிரசவித்தார். கடலூர் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் 3 மாத சம்பள நிலுவையை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். இதனால் நகரத்தின் பல பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் கிடக்கின்றன. பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிடவில்லை. சம்பளம் வழங்கினால் மட்டுமே பணிக்கு திரும்புவோம் என தொழிலாளர்கள் உறுதியாக உள்ளனர்.
250 ரூபா போடுறாங்க சார் சம்பளம். பேர் பிடிக்க தேவையில்ல சார். எங்களுக்கு சம்பளத்தை முழு சம்பளத்தை போட சொல்லுங்க. ஏன் பிஎஃப் பிடிக்கிறாங்க? உழைச்சி அதுல என்ன பலனு? கொந்து பலன மண்டை வந்துருச்சு. ஒரு ஊசி போட்டிருப்பீங்களா? ரத்தம் ஒரு நாளைக்கு லீவு கொடுக்கல. அந்த 6 நாள் வீட்டுக்கு போட்டு வரல. மண்டை வந்து ரத்தம் ஒழுகினது. சம்பளம் 2 மாதம் சம்பளம் போன 10 நாள் போன 3ஆம் மாதம் சம்பளம் வரும். போன வருஷம் நான் 3ஆம் மாதம் சம்பளம் 4ஆம் மாதம் சம்பளம் வரல. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் குறித்து தனியார் கல்லூரி நிர்வாகத்திடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த ஏப்ரல் மாதம் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்றன. வணிகவியல் துறையின் தொழில் சட்டம் பாடத்திற்கான வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் கசிவு குறித்து பேட்டை காவல் நிலையத்தில் பல்கலைக்கழக பதிவாளர் புகார் கொடுத்தார். குறிப்பிட்ட ஒரு தனியார் கல்லூரியில் முன்கூட்டியே தவறுதலாக தேர்வு நடத்தப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட கல்லூரியிடம் பல்கலைக்கழகம் மற்றும் காவல்துறை சார்பில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள சில்லாங்காட்டு வலசு பகுதியில் கால்நடைகளையும் நாய்களையும் வேட்டையாடி வந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கூண்டுகள் வைத்தும் சிறுத்தை சிக்காததால் தற்போது தெர்மல் கேமரா பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் மூலம் வனத்துறையினர் சிறுத்தையை தேடி வருகின்றனர். கடந்த ஆண்டும் இதேபோன்றதொரு தேடுதல் வேட்டை நடத்தும் சிறுத்தை சிக்காதது குறிப்பிடத்தக்கது. இதனால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் எதிரே கடல் சுமார் 50 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்பட்டது. வழக்கமாக பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூர் கோயிலில் இரவு தங்கி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்ற ஐதீகம் நிலவுவதால் ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில் குடும்பத்துடன் சிறப்பு வழிபாடு செய்தனர். இந்நிலையில் கடல் உள்வாங்கியதால் பாறைகள் வெளியே தெரிந்தன. பக்தர்கள் அச்சமின்றி அதன் மேல் ஏறி நின்று நில ஒளியில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள காட்டுப்புத்தூர் ஆலம்பாளையம் புத்தூரில் 4 ஏக்கர் விவசாய தோட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தோட்டத்தில் முளைத்திருந்த நாணல் மற்றும் புதர்களில் எதிர்பாராத விதமாக பற்றிய தீ வேகமாக பரவி மின் வயர்களையும் குழாய்களையும் முற்றிலும் எரித்து சேதப்படுத்தியது. இந்த விபத்தால் சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. சென்னையில் திருஷ்டி கழிப்பதாக கூறி 27 வயது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பூசாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை ஆதிபுரீஸ்வரர் கோயில் பூசாரியான அசோக் பாரதியை சந்தித்த அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் குடும்ப பிரச்சினைகளை கூறியுள்ளார். இதையடுத்து மந்திரித்த ருத்ராட்சங்களை வழங்குவதாக கூறி அந்த பெண்ணை வடபழனிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு உறவினரின் வீட்டில் வைத்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த இளம்பெண் வடபழனி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். திருப்பூரில் நாய்க்கடியால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியை பார்க்க வந்த உறவினர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்தார். சிறுமியை பார்க்க வந்த கருப்பசாமி என்பவருக்கும் அவரது அக்காள் கணவர் குலசிவவேலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைக்கு பதிலாக அரசு மருத்துவமனையில் எதற்கு சேர்த்தீர்கள் என கருப்பசாமி கூறியுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் குலசிவேலு கருப்பசாமியின் கழுத்தில் கத்தியால் குத்தினார். இதில் கருப்பசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் வெண்டைக்காய் விலை கடுமையாக குறைந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 15 முதல் 20 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில் தற்போது 7 முதல் 8 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் வரத்து அதிகரித்துள்ளதும் தொடர்ந்து முகூர்த்த நாட்கள் இல்லாததும் இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுப்பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சூரியகாந்தி பூக்கள் கொள்ளை அழகாக காட்சி தருகின்றன. சங்கரன்கோவில் திருவேங்கடம் இடையிலான விளைநிலங்களில் விவசாயிகள் சூரியகாந்தி பூக்களை பயிரிட்டுள்ளனர். இவை நன்கு வளர்ந்து மலர்ந்து பறிப்புக்கு தயாராக உள்ளன. விதைகளுக்கான பறிப்புக்காக காத்திருக்கும் சூரியகாந்தி பூக்கள் காலையிலும் மாலையிலும் மலர்ந்து நிற்கும் பேரழகான காட்சிகள் அந்த பகுதியையே ஷூட்டிங் ஸ்பாட் போல மாற்றியுள்ளன. புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் முழு நிலவொளியில் விடிய விடிய கிரிவலம் வந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். அண்ணாமலையாரை வேண்டிக் கொண்டு 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்றனர். கிரிவல பாதையில் இயந்திரலிங்கம், அக்னிலிங்கம் உட்பட அஷ்டலிங்கம்,
திருநேர், அண்ணாமலையார் உள்ளிட்ட சன்னதிகளிலும் வழிபாடு நடத்தினர். சில பக்தர்கள் சங்கொலித்து எக்காலம் எழுப்பி கைலாய வாத்தியங்களோடு கிரிவல பாதையில் வலம் வந்தனர். மூதாட்டியாகவும் அருணாச்சல சிவனே திரு அண்ணாமலையே கண்ணாரமுதே ஹரஹர சிவ சிவனே கங்காதரனே லிங்கேஸ்வரனே கருணாகரனே கனகேஸ்வரனே சிவமே. ஹரியானா மாநிலம் குருகிராமில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் லாரி விழுந்து விபத்துக்குள்ளானது. தொடர் கனமழையால் தெற்கு புறவழிச்சாலையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த நிலையில் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்தது. லாரி ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கர்நாடகாவில் முதல்வர் பதவி காலியாக இல்லை என்று அம்மாநில முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். முதல்வர் மாற்றம் குறித்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த கருத்து பார்க்கப்படுகிறது. செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய அவர் 5 ஆண்டுகளும் தானே முதல்வராக தொடரப்போவதாக கூறியுள்ளார். முன்னதாக கர்நாடகாவில் சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் துணை முதல்வர் DK சிவகுமாரை முதல்வராக்க வேண்டும் என்று ஆதரவளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி தேர்தல்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் நடந்த தெலுங்கானா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இடஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளது. அதிகரிக்கப்பட்ட BC இடஒதுக்கீடுகளுக்கு ஏற்ப பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2018 திருத்தங்களை செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இலங்கையின் முல்லைத்தீவு பகுதியில் உள்ள ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 3 தேர்களில் முதலில் விநாயகர், நடுவில் சிவன் மற்றும் 3வது தேரில் முருகப்பெருமானும் வலம் வந்தனர். இந்த தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு கொண்டதுடன் பறவை காவடி, பால் காவடி, கற்பூரச்சட்டி, பால்குடம் எடுத்தல் போன்ற நேர்த்திக் கடன்களையும் நிறைவேற்றினர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பேருந்து XAI, மெட்டா மற்றும் டெஸ்லா நிறுவனங்களில் இருந்து சிறந்த AI திறமையாளர்களை OpenAI தங்கள் நிறுவனத்தில் இணைத்துக் கொண்டது. டெஸ்லாவின் மென்பொருள் பொறியியலின் முன்னாள் துணைத் தலைவர் டேவிட் லாவ், XAI நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு பொறியியல் முன்னாள் தலைவர் உதய் ருத்ராஜ் மற்றும் உள்கட்டமைப்பு பொறியாளர் மைக் டால்டன், மெட்டாவின் AI ஆராய்ச்சியாளர் ஏஞ்சலா ஃபேன் உள்ளிட்ட 4 பேரும் OpenAIயில் இணைந்துள்ளதாக அதன் தலைவர் கிரெக் பிராக்மன் X தளத்தில் உறுதிப்படுத்தினார். அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் முடித்த பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதனால் ரயில் நிலையம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஏராளமானோர் ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் காவிரி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. வையம்பட்டி வட்டாரத்தில் வீரப்பூர் மற்றும் சுற்றியுள்ள 25,000க்கும் மேற்பட்டோர் உப்பு தண்ணீரை குடித்து வருவதால் மஞ்சள்காமாலை, சிறுநீரக கல் அடைப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார்கள். கிராமங்களில் ஆய்வு செய்து விரைவில் குடிநீர் கிடைக்க ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மின்கம்பம் மாற்ற 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய அதிகாரி கைது செய்யப்பட்டார். இனகபீரம் பள்ளியைச் சேர்ந்த விவசாயி கதிரப்பா என்பவர் தனது நிலத்தில் மின்கம்பத்தை மாற்றுவதற்காக அதிமுக மின்வாரிய உதவி பொறியாளர் உதயகுமாரிடம் விண்ணப்பித்திருந்தார். மின்கம்பத்தை மாற்ற உதயகுமார் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத கதிரப்பா ஊழல் தடுப்பு போலீசாரிடம் புகார் அளித்ததை அடுத்து உதயகுமார் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த மலப்பாடி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான மாங்குள் நிறுவனத்தில் இருந்து வரும் கழிவுகளை இரவு நேரங்களில் சாலையோரம் கொட்டிச் செல்வதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். ஒரு டேங்கர் லாரி மல்லப்பாடியிலிருந்து பையனூர் கிராமம் வரை சாலை முழுவதும் மாங்குள் கழிவுகளை கொட்டிக்கொண்டு சென்றது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து கொடிக்கம்பங்களும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அகற்றப்பட்டு விட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி கொடைக்கானல், ஆத்தூர், பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடச்சந்தூர், நிலக்கோட்டை, நத்தம் என அனைத்து பகுதிகளிலும் மொத்தமாக 4280 கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் 100க்கு 100 விழுக்காடு என்ற வகையில் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளன.